ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மே மந்தில் நான் வந்து சேவிங் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் என்ன அப்படின்னா ₹20 சேவிங் சேலஞ்ச் தான். வெறும் ₹20 தான். அதுக்கு மேலே நான் எதுவும் போடல. ஓகே, போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மே மாதம் ஃபுல்லாக சேவ் பண்ண அமௌண்ட்டு தான் இது எல்லாமே. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக ₹20 தான். என்கிட்ட ₹20 கிடைக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து போட்டுகிட்டே வந்தேன். டெய்லியுமே ₹20 அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையான எல்லாருமே சேமிக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு தான். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி குட்டி குட்டி அமௌண்ட்லாம் சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் அப்படி தான் வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். எல்லாமே ₹20 தான். பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ மே மந்த் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டேட்டில் இருந்து லாஸ்ட் எண்டு வரைக்குமே நான் வந்து ஃபுல்லாக ₹20 தான். டேட் 1லேருந்து 31 வரைக்குமே நான் வந்து ₹20 தான் ஓகே சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பர்ஸில் தான் ஓகே சேவ் பண்ணலாம் அப்படின்னு போட்டுட்டு வந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அது போடும்போது நமக்கு தெரியல. இப்போ எடுத்து கொட்டி பார்க்குறேன், அடடடா நம்மளா சேர்த்தி வச்சோம் இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக வெறும் அமௌண்ட்டு தான். ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கே ஆசையாக இருக்குது, என்னடா இது நம்மளா இவ்வளோ அமௌண்ட் சேர்த்தி வச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. நமக்கு அப்போ எடுத்து வைக்கும்போது என்ன வெறும் ₹20 தானே அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கும். இந்த மாதிரி சேர்த்தி வச்சு ஒட்டுக்கா பார்க்கும்போது அதோட தொகை வந்து ரொம்ப அதிகமாக தெரியும். ஆமாம் தானே? இப்போ என்கிட்ட ₹620 இருக்குது. ஓகேவா? எவ்வளோ இருக்குன்னா ₹620. இப்போ நான் அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம சேர்த்து வைக்கிற அமௌண்ட் வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இதே மாதிரி மாதம் மாதம் நம்ம ₹600 சேர்த்துனா கூட நமக்கு வந்து வருஷத்துக்கு அது எவ்வளவோ பெரிய தொகையை நமக்கு சேரும். ஆமாம் தானே? அது சாதாரணமாக எளிமையாக ₹20 அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு அமௌண்ட்டு தான். ஓகேவா? நம்ம அது கிடைக்கும்போது இந்த மாதிரி குட்டியாக ஏதோ பர்ஸு, இந்த மாதிரி குட்டியாக டப்பா எதுனாலுமே சரி, நம்ம போட்டு போட்டு சேவ் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக மொத்தமாக எண்ணி பார்க்கும்போது நம்மளாடா இவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்களுமே வந்து இப்போ இந்த அமௌண்ட்டை வச்சு நிறைய யூஸ்ஃபுல்லாக நிறைய நமக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கலாம். இல்லை அழகாக ஒரு குட்டியாக ஒரு மந்த்லி வந்து ஒரு ₹500 சிட்டு போடலாம். கோல்டு சிட்டு போடலாம். போட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு மில்லிகிராமில் ஏதாவது ஒரு காயின்ஸோ ஏதாவது ஒன்று நம்ம வந்து வாங்கிக்கலாம். இல்லையா, நமக்கு ஒரு அவசரத்துக்கு திடீர்னு நம்மக்கிட்ட மாதம் கடைசி அமௌண்ட் இல்லை, திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஒரு ஃபீவர்னா கூட மேக்ஸிமம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ₹500 கம்மி எடுத்துகிட்டு போகவே முடியாது. அப்படிங்கிறப்போ நாம் இந்த அமௌண்ட்டை அந்த டைமில் எடுத்துகிட்டு போனால் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். மாத கடைசியில் நமக்கு இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு தான் நமக்கு கை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். அது முக்கியமாக குழந்தைங்க வச்சுருக்க வீட்டில் இந்த மாதிரி எமர்ஜென்சி அமௌண்ட் மாதிரி நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து எப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. நல்லாவே இருப்பாங்க, நல்லாவே தூங்குவாங்க, நல்லாவே விளையாடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஃபீவர் வரும், ஏதாவது ஒரு இஷ்யூ வரும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் குட்டி குட்டியாக அமௌண்ட் போட்டு சேவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தானே என்ன மாதிரி யூடியூபர்ஸ் வந்து நிறைய இந்த மாதிரி சேவிங்ஸ் வீடியோஸ்லாம் போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனிவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த மாதிரி மந்த்லி என் கூட சேவிங் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.